ஏவிஎம் ஜெயராமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த உரையாடலை கலந்தடிக்க எல்லாரும் வந்திருக்காங்க. டைரக்டர் பன்னீர்செல்வம் சாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து இந்த உரையாடலை நடத்துவாங்க. ஏவிஎம் ஜெயராமன் டிவி நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். 77வது சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்கிறேன். 76 முடிஞ்சு 77 நம்ம தொட்டுட்டோம். 77 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சு. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அடைந்த சுதந்திரம் தாண்டி நம்ம 77 வந்துட்டோம். இந்த 77 ஆண்டில் என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, என்ன வளர்ச்சி, மக்களின் நாகரிக வளர்ச்சி, மக்களின் பொருளாதார வளர்ச்சி, மக்களின் மிக முன்னேறிய ஒரு கல்வி வளர்ச்சி, இது எல்லாமே இந்த 77 நம்ம அடைஞ்சிருக்கோம். அதை நம்ம மறக்கவே முடியாது. ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுபதினமாக இன்னைக்கு 77வது சுதந்திர தினம் வந்திருக்கு. இதுக்கு சிறப்பு விருந்தினராக இந்த சேனலுக்கு வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சுதந்திர பற்று கொண்டு அந்த சுதந்திர எப்படி அந்த சுதந்திரம் ஒரு இந்திய தேசத்து பற்று கொண்டிருக்காங்களோ அந்த ஒரு விஷயத்தில் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட நான் பேச போகிறேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. அதாவது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. அதாவது படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறீங்க, சீரியல்லாம் வாய்ப்பு வந்துட்டு இருக்கு, டெலிஃபிலிம்லாம் நல்லா அசத்துறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. காரணம் என்னன்னா, நான் டைரக்ஷன் பண்ணதில் ஒரு அண்ணன் கேரக்டர் நடிக்கும் போது அருமையாக பண்ணீங்க இல்லையா? ரொம்ப அருமையாக பண்ணீங்க. காலையில் இந்த பல்லு குச்சி வச்சுக்கிட்டு, ஏய் வாடா பள்ளிக்கூடம் போய் படிக்காம என்னடா பையனை படிக்க வைக்காம எப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டீங்க. எல்லாம் சூப்பரா பண்றீங்க. இப்ப இன்னைக்கு 77வது சுதந்திர தினம், அதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த சுதந்திர தினத்துல நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அதுல தெரிஞ்ச தலைவர்களை பத்தி நீங்க ஒரு 2 வரி பேசு. நாட்டில் எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க. அவரெல்லாம் சுதந்திரத்துக்காண்டி ரொம்ப அரும்பாடுபட்டு தான் அந்த நாடு சுதந்திரம் ஆனாங்க. அப்படி தலைவர் சொன்னால் இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கலாம் பொழுதுக்கும். அவ்வளோ தலைவர் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு பிடிச்ச தலைவரில் ஒரு கப்பலோட தமிழர் அவர் சுதந்திர போராட்டம் வந்துட்டு என்னை ரொம்ப கவர்ந்திருக்கு. ஒரு பெரும் செல்வ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்த நாட்டுக்காண்டி, நாட்டு மக்களுக்காக வேண்டியும் இந்த நாட்டு சுதந்திரம் பெறணும், வெள்ளைக்காரன் இங்கேருந்து வெளியிடுறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் வந்து கப்பலை சொந்தமாக வாங்கி மக்களுக்காண்டி அர்ப்பணித்தார், இந்தியாவோட அர்ப்பணித்தார். அவர் ஒரு மாதம் தலைவரில் அவர் ஒரு ஆள். மக்களுக்காக வேண்டி செக்கு எடுத்தார். சூரிய ஒளியே பார்க்காம இரவுக்குள்ளேயே கிடந்தார். உண்டு கழிச்சு ஒரு இடத்துல கிடந்தார். இப்படிலாம் நாட்டுக்கு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த தலைவர்கள்லாம் இன்றைக்கி சுதந்திரம் கொடுத்தனால தான் அந்த சுதந்திர தரத்தை நம்மளுடைய சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் சார். கண்டிப்பாக. இருந்தாலும் வியாபாரத்திலே நீங்கள் ஸ்கில் இல்லையா? வியாபாரத்தில் ஒரு ஸ்கில். அந்த வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி வாபஸ் அருமையாக சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்க்யூ சார். வாங்க கமலம்மா. வணக்கம். வணக்கம். நீங்கள் நல்லா பேசுறீங்க. சொற்பொழிவாளர் சொல்கிறாங்க, நல்ல ஒரு பேச்சாளர், ஒரு ஒரு நல்ல அப்படி பேசுனா ஒரு லைவாக எல்லாரும் ரசிக்க பேசுகிறீங்க, அருமையாக பேசுகிறீங்க. ஏன்னா உங்களை 2-3 விஷயம் எங்கள் சேனலில் போட்டோம். இருந்தாலும் இந்த சுதந்திர தினம், ஏன்னா நீங்கள் உட்காரும்போது அந்த கம்பீரம், அந்த சுதந்திரத்தினுடைய பற்றோடு தான் உட்காந்துருக்கீங்க, பார்க்குற தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்ச தலைவர்களில் நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. சரிங்க. இப்போ நம்மலாம் கொடியை குத்திட்டு இருக்கோம். இப்போ கொடியை வந்து தைரியமா வெளியில எடுத்துட்டு போறோம். ஆனா சுதந்திரத்துக்கு முன்னால அந்த கொடியை நம்மளால வெளியில எடுத்துட்டே போக முடியாது, வெள்ளைக்கார ஆட்சி இல்லை. ஆனா அதுக்காக கஷ்டப்பட்டவன் தான் கொடி காத்த குமரன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப சிறு வயது, அவருக்கு ஒரு 24 வயது இருக்கும். மனைவிக்கு வந்து 14-15 வயசு தான். அவர் வந்து போராட்டத்துக்கு வந்திருக்காரு. போராட்டத்துக்கு வந்தா இப்போ மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான பேரோட அவர் வந்து போராட்டம் பண்ணல. அவரோட சேர்ந்து ஒரு 9 பேர் தான் அந்த போராட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை அடக்கிறதுக்காக எத்தனை போலீஸ் அப்படின்னா ஒரு 30 பேர் இருந்திருக்காங்க.
அப்படி போகும்போது அவரை அடிச்சிருக்காங்க. அவர் கூட வந்த ஆட்கள் எல்லாம் அடிக்கும் போது அடி தாங்க முடியாம கொடியை கீழே விட்டுட்டாங்க. இவரை தொடர்ந்து அடிச்சிருக்காங்க. இவர் கொடியை தலையில கூட படல. ஆமா, ஒரு உண்மையான விஷயம். ஆமா, அவர் வந்து எவ்வளவோ அடிச்சிருக்காங்க. அவர் கொடியை வந்து விடவே இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பின்பகுதியில போய் அவர் தலையில பின்பக்கம் அடிச்சிருக்காங்க. அப்ப அடிக்கும் போது அவருடைய மூளையே வந்து செதறிட்டான். அந்த நேரத்திலையும் அவர் கீழே சாயும் போது அந்த கொடியை வந்து கம்பீரமா பிடிச்சிட்டு இருந்தாராம். அதனாலதான் அவருக்கு கொடிகாத்த குமரன் சொல்லியிருக்காங்க. அரும்பாடுபட்டு சுதந்திரம் வாங்கியிருக்காங்க. இந்த சுதந்திர தினத்துல நிறைய பேர் தன்னுடைய ரத்தத்தை வந்து சிந்திருக்காங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பகத்சிங். பகத்சிங் எப்படி அப்படின்னா ரொம்ப வீரமா வந்து போராடி இருக்கிறாரு. அவருக்கு வந்து அந்தமான்ல போய் தான் அவருக்கு வந்து தூக்கிலிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இளைய தலைமுறையை நம்ம எங்கெங்கேயோ கூட்டிட்டு போறோம். ஆனா அங்க போய் நீங்க அந்தமானுக்கு ஒரு முறை போங்க. அந்த அந்தமான் வந்து ரொம்ப நல்ல பிளேஸ். அதுல சிறைக்கு போகணும். அந்த சிறையை எப்படி வடிவமைச்சிருப்பாங்க அப்படின்னா ஒருத்தருடைய முகம் ஒருத்தருக்கு தெரியாது. நம்ம வெளியில பார்க்கும்போது அங்க யாரை வந்து தூக்கிலிடுறாங்களோ அதை மட்டும்தான் பார்க்க முடியுமா. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ வந்து நீங்க சிறையில அடைச்ச உடனே இப்பெல்லாம் வந்து காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துடுறாங்க. அப்போ வந்து அப்படி கிடையாது. வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான். அந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் சுதந்திர தினத்துக்காக சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக அனுப்பின பெற்றோர்கள் அதிகம். அதுல வந்து அந்த பகத்சிங் வந்து அந்த வெளியில வந்து தூக்கிலிடுறவங்களை மட்டும்தான் பார்க்க முடியுமா. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து என்ன காலையில 6 மணிக்கு தான் தூக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திடீர்னு நடுராத்திரில வந்து உனக்கு இப்பதான் தூக்கு அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து புக்கு படிச்சுட்டு இருந்திருக்காரு. நம்மனா என்ன பண்ணுவோம், ஐயோ தூக்கில் இட போறாங்கன்னு பயந்துகிட்டே இருப்போம். ஆனா அவர் பயப்படவே இல்லையா. அவர் போகும்போது அவருடைய 2 நண்பர்களும் அந்த அந்த நேரத்திலே போயிருக்காங்க. தூக்கிலிடும் போது அந்த கைத்தை வந்து போட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து குரல் வள நெறியும். அது டாக்டர்ஸ் அவங்களுக்குலாம் தெரியும். அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 சிநேகிதர்களையும் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்குன்னா வந்தே மாதரம்னு சொல்லி தான் அவங்க இறந்துருக்காங்க. அது மாதிரி நிறைய தலைவர். அதில் வந்து ஜவஹர்லால் நேரு அவரை வந்து எல்லாருக்கும் என்ன அவர் பெரிய கோடீஸ்வரர். அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வந்து வெளிநாட்டிலேருந்து அயன் பண்ணி வருமா. ஆனால் அப்படியாப்பட்டவர் வந்து சுதந்திரத்துக்காக 11 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கெல்லாம் சொல்லலாம். ஏன்னா அந்த சுதந்திர தினத்துல முக்கியமான ஆளுடைய குடும்பத்துல பிறந்த ஆளு. சுதந்திரம்னா எனக்கு வந்து ஒரு வேகமே வரும். அதனாலதான் பேசுறீங்க. இந்த 77வது சுதந்திர தினத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுதந்திரத்துல ஏதாவது காமராஜர் பத்தி பேசுறீங்க. சரி, காமராஜர் பத்தி சொல்லுங்க. நாட்டுக்காக ரொம்ப உழைச்சாரு. அப்ப ஜனத்தொகைலாம் அதிகம். ஆனா சுதந்திரத்துக்காக பசியும் பட்டினியுமா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்புறம் தேவையெல்லாம் பசங்க படிக்கணும், படிச்சாதான் அறிவு வளரும் அப்படின்றதுக்காக ஸ்கூல் திட்டத்தை கொண்டு வந்தாரு. மதிய உணவு பிள்ளைங்களுக்கு தேவை செஞ்சாரு. நான் சொல்றது என்னன்னா காமராஜர் வந்து ஒரு நல்ல அற்புதமான தலைவர், எளிமையான தலைவர். அந்த எளிமையான தலைவர் வந்து நல்லா சொல்றாங்க. அவர் வந்து யாருமே படிக்காம இருக்கக்கூடாது, எல்லாருமே நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சு சின்ன குழந்தையில இருந்து எல்லாரும் படிக்கணும்னு நினைச்சார். இன்னைக்கு 77வது வருஷ சுதந்திர தினத்துல ஐடி கம்பெனி வரைக்கும் வளர்ந்துட்டாங்க. காரணம் என்ன? அவருடைய கல்வி அறிவு. அதோட அந்த மதியான சாப்பாடுக்காக கரெக்டா போய் கரெக்டா சாப்பிட்டு அந்த வயிறார படிக்கிறதுங்க அந்த பசங்க. ஆனா ஒரு பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னாக்கா அவர் வந்து கார்ல போறாரு. காரில் போகும்போது யாரோ ஒரு வயசான ஒருத்தர் வந்து வழி மறித்து நிற்கிறாரு. அங்கே ஒரு 4-5 போலீஸுங்கெல்லாம் கூடிய அந்த என்ன தள்ளு 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 என்ன விஷயம், ஐயா வராரு தள்ளுன்றாங்க. அப்போ இவர் காரை விட்டு இறங்கி வந்து அந்த பெரியவர் விசாரிக்கிறார். கிட்ட வந்து பார்க்குறாரு, ஏக்கமாக பார்க்குறாரு. அந்த தலைவர் மாதிரி யாரும் பார்க்க மாட்டார். எப்படி பார்க்குறாரு தெரியுங்களா? அருமையாக அவருடைய முகத்தை பார்க்குறாரு. உடனே என்னப்பா யோசனை, என்ன வேணும் உனக்கு? இல்லையா இத்தனை பசங்க நான் பெற்று ரோட்டில் நிற்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனசு உருகி அவர் ஒரு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் வந்துட்டு கல்விச்சாலையை தந்தது மட்டும் இல்லை, சிறு குழந்தைகளுக்கு வந்துட்டு மதிய திட்டம் தந்து கொண்டு வந்து பிள்ளைகளை படிக்க கல்விச்சாலையை கூப்பிட்டது மட்டும் இல்லை, நாட்டுடைய வளர்ச்சிக்கு நல்ல தலைமை முன்னெடுத்தார். அப்பேற்பட்ட தலைமையில்
அவர் வந்து ஒரு சாதாரண தலைவராக இல்லை, ஒரு வீட்டு தலைவராக இருந்தார். அப்பேரோட தலைவர் நம் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்காண்டி நிறைய பாடுபட்டிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ அணைகள் இருக்கு, இதெல்லாம் காமராஜர் தொடங்கி வச்சது, கட்டி வச்ச அணைகள் தான். அதுக்கப்புறம் எந்த கட்டலை. இப்படி நாட்டுக்கு நல்ல பெரும் தலைமையை முன்னெடுத்து அருமையா செஞ்சாரு. அவர் இன்னைக்கு இந்த சுதந்திரத்தை நினைவு கூடுறதுல அவங்க மேலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் மறக்க முடியாது. நான் அதாவது வந்து திரையுலகத்தில் நீங்கள் இருக்கீங்க, திரைப்பட நடிகர்களில் அந்த எல்லாருமே சுதந்திர அந்த உணர்வு வரணும், உணர்ச்சி வரணும்ட்டு வெறித்தனமாக யார் நடிச்சா சொல்லுங்க பார்ப்போம். எந்த நடிகர் உங்களால் சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சிவாஜி கணேசன் அருமையாக நடிச்ச கப்பலுடைய தமிழ் என்னென்ன அந்த படத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்திய தேசிய உணர்வு. அந்த படத்தை பார்த்தா நாம சுதந்திரத்தை உழைக்கணுன்ற அந்த எண்ணம் வரும் இல்லையா? அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவரு நடிச்ச ஒரு பாரத விலாஸ், இந்திய நாடு என் வீடு அப்படின்னு ஒரு படம் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த சுதந்திரத்தினுடைய ஒரு உணர்வை வெளியே கொண்டு வரணும்னு நடித்த ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் சார் ஐயா. அவரை மறக்க முடியாது. சுதந்திர தலைவர்கள் வந்து எப்படிலாம் பாடுபட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை விஷுவல்ல திரையுலகத்தில் காட்டிட்டார் நடிகர் சிவாஜி கணேசன். அவர் மறக்க சிஸ்டர் சொன்னது மாதிரி பிள்ளைங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு செல்ல கொடுக்குறாங்க, இன்னைக்கு எதை கொடுக்குறாங்க, என்னதையோ பார்த்து இன்னைக்கு கெட்டு போகிறாங்க. நம்ம நாட்டில் நாம் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு சுதந்திரக்காண்டி பாடுபட்டு இன்னொரு தலைவர்களுடைய சமாதிகள், அவர்கள் இறந்த இடங்கள், அவர்கள் கொடுமைப்படுத்த இடங்கள், இப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திர தாகத்தை கண்டிப்பாக ஊட்டணும். இனி வரும் காலங்களில் இருக்கிற பிள்ளைங்க சுதந்திரம்னா என்ன, சுதந்திரம் எப்படி பெறப்பட்டது அப்படிங்கிறத மறந்துட போயிட போகிறாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அதை நினைவு கூர்ந்து தாய் தகப்பன்னு சொல்லணும். அந்த மாதிரி இடங்களை கொண்டு போய் காமிக்கணும். எத்தனையோ தலைவர்கள் அந்த நாட்டை வந்துட்டு தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி குடும்பங்களை இழந்து பிள்ளைகளை எல்லாம் கவனிக்காமல் மனைவி மக்களை கவனிக்காமல் இந்த சுதந்திரம், இந்த நாட்டு சுதந்திரம் பெறணும், எனக்கு பின்னால் வர என் மக்கள், இந்த நாட்டுடைய மக்கள் அனைவருமே சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ துன்பங்களை அனுபவிச்சாங்க. பசியாக கிடந்தாங்க, பட்டி கிடந்தாங்க, காடுகளையும் மலைகளையும் ஒளிஞ்சிருந்து போராடினாங்க. அவரெல்லாம் நீங்கள் நினைவுற செய்ததற்கு மகிழ்ச்சி. 77வது இந்திய சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்ல நாகாஸ்ரீ வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதியழகனும் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் கமலாமாவும் நல்ல விஷயங்களை அருமையாக பேசியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சில கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்க. நாகா உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள் சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல யாருக்குமே வந்து சுதந்திரத்தை பத்தி தெரியாது. இப்ப இருக்கிற வளர்ற பிள்ளைங்களுக்கு எல்லாமே சுதந்திரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டும். அதனால ஸ்கூல் போகும்போது அதெல்லாம் சுதந்திர பாட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு வசதியா இருக்கும். சுதந்திர எல்லாருமே தேசப்பற்றோட இருக்கணும்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்து மதியழகன் நீங்க சொல்லுங்க. நான் என்ன பசங்க சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீடியா வந்து கையில் இருக்கிறதுனால தேவையில்லாத ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நல்ல புத்தகங்கள் படிக்கணும். பெரும் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மறுபடியும் இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு பாடப்புத்தகங்களில் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வரலாற்றினை வந்துட்டு ஒவ்வொரு பாடப்புத்தகங்களையும் பிடிக்கணும். அப்போ தான் இளைஞர்களுக்கு வந்து அது போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாமே குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பாவும் நம்ம நாடு எப்படி சுதந்திரம் பெற்று நம்ம நாடு இன்றைக்கி நம்ம வாழ்றதுக்கு யார் காரணங்கிறதையும் இந்த பசங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம நாடு எப்படி கஷ்டப்பட்டு எப்படி சுதந்திரம் பெற்றோம், நாம் இன்றைக்கி எப்படி வாழ்றதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிய வரும். ஏன்னா இந்த நாட்டை வழிநடத்த போகிறவங்க இனி வரும் இளைஞர்கள் தான். அதனால் முன்னோர்களுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் இந்த நாடு சுதந்திரம் பற்ற பாடுகளையும் அவர்கள் உணர்த்தினால்தான் அவர் நாளைக்கு இந்த வளமான இந்தியாவை மறுபடியும் அவர் கையில் வாழ முடியும் அப்படின்றத கண்டிப்பாக பாடசாலை மூலமாகவும் அம்மா அப்பாவும் சொன்னோம். அதாவது மதியழகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெற்றோர்கள் எல்லாருமே ஒரு குழந்தைங்களுக்கு தேசிய பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அடுத்து கமலாமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் தான் பள்ளிக்கு செல்ற குழந்தைகளுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, நடுத்தர மக்களுக்கும் சரி, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ மீடியா வளர்ந்து வர்ற காலத்தில் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சாதான் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம முன்னேற்கள்
பாடுபட்டாங்கங்கிறது தெரியும். நம்ம இந்தியாவை காப்பாற்ற வேண்டியது இளைஞர்களோட கையில தான் இருக்கு. நன்றி. நன்றி. எல்லாருமே அருமையா பேசிட்டாங்க. அதாவது இப்போ உள்ள வளர்ச்சிக்கும் இந்த 77 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாட புத்தகம், அந்த புத்தகம் புத்தகம் யாரும் படிக்க மாட்டாங்க, நேரங்கள் ஒதுக்க மாட்டாங்க. புத்தக அறிவு நான் கண்டிப்பாக வேணும். ஏன்னா எல்லாம் மொபைல், இப்போ நிறைய மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைலை யூஸ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்கிறேன். புத்தகமும் படிங்க, புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே கலந்து இந்த 77வது சுதந்திர தினத்து வாழ்த்துக்கள் சொல்லி இங்கே இவ்வளோ நேரம் இருந்து பேசிய உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நன்றி. உங்கள் வீட்டு விசேஷ அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான உணவுகளுடன் சிறந்த சர்வீஸ் செய்து தரப்படும் ஆர்கே சரவணா கேட்ரிங் சர்வீஸ், எண் 48A பிளாக், முத்துமாரியம்மன் காலனி, அமைதிக்கரை, சென்னை 29. உடன் தொடர்புக்கு ஆர் கண்ணன் 7299770675, ஆர்கே சரவணன் 9094971064. ஃபர்னிச்சர் வாங்க ஃபர்னிச்சர் உலகம் ஃபன் வேர்ல்ட். வீட்டிற்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சர் வகைகள் தரமாக கிடைக்கும் இடம் ஃபன் வேர்ல்ட். சோஃபா செட், கட்டில், சேர்கள், மெத்தை மற்றும் ஆபீஸ்க்கு தேவையான ஃபர்னிச்சர்கள் உயர்தரமான வகையிலும் நியாயமான விலையிலும் கிடைக்கும் இடம் ஃபன் வேர்ல்ட். 332A ஆர்காட் ரோட், சித்ரா டவர்ஸ், கோடம்பாக்கம், சென்னை 24. ஃபோன் 24806687, 814454, 6999, 94437638 ஸ்ரீ சங்கராச்சாரியின் ஆசிகள் பெற்ற அனைத்து விசேஷங்களுக்கும் சுவையான டிஃபன், சாப்பாடு வகையறாக்கள் ஆர்டரின் பெயரிலும் கான்ட்ராக்ட் முறையிலும் லேபர் முறையிலும் தரம் உயர்தரமாக முழு பொறுப்பேற்று தயார் செய்து தரப்படும். எங்களது முக்கியமான சேவைகளுடன் என்றும் உங்களின் வரக்கூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கேட்டரிங் சர்வீஸ், A to Z சர்வீஸ். உடனடி தொடர்புக்கு பி உமா பாலச்சந்தர் 9789377062, 9500539702, FFD ஸ்ரீநிதி அபார்ட்மெண்ட்ஸ், தாத்தம் தெரு, ஸ்ரீரங்கம். உங்களின் முழு திருப்தியே எங்கள் நோக்கம். என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. சின்ன அழகு, சித்திர அழகு, சிறு நெஞ்சை கொத்திய அழகு, இன்றெந்தன் தோல் சாய்ந்ததே. ஏங்க, நீங்க அழகா இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? கவலைய விடுங்க, வாங்க நட்சத்திரா பியூட்டி பார்லர் வந்து பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க.